வாட் ப்ரோ, வெரி புவர் ப்ரோ. இது ரொம்ப புவராக இருந்தது ப்ரோ உங்கள் இதில். சினிமாலெலாம் நல்லா பேசுவீங்களே ப்ரோ நீங்கள் தம்பி. அது ஆன்டி இன்கம்பரன்சி இல்லை, ப்ரோ இன்கம்பரன்சி தான் இருக்குன்னு அந்த ப்ரோவுக்கு சொல்லணும். இங்கே தானே போனார். வாட் ப்ரோ, அது நீங்கள் எப்படி ப்ரோ சொல்லலாம்? ஒரு 4 பேர்கிட்ட நீங்கள் பேசணும். ஹாய், குட் ஈவினிங். வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அந்த டயலாக் தான் இங்கே ரொம்ப இப்போ ஃபேமஸாக இருக்குது, ட்ரெண்டிங் டயலாகாக போச்சு. அது எந்த ஃபில்மில் வந்ததுன்னு தெரில. பட் இவர் சீமான், மிஸ்டர் சீமான் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் டயலாகாக இருந்தது. நான் ஒன்று இது பண்ணணுன்னு, அதுக்கு முன்னாடி என்ன, இங்கே நிறைய இப்போ இந்த ஒரு 1 வீக்காக ஆஸ் யூஷுவல் ருட்டீனாக அங்கங்கே இப்போ நர்சஸ்லாம் கூட ஒரு மர்டர் நடக்குது, தென் சூசைட்ஸ் நடக்குது, ஸ்கூல்ஸ்லேயும் சூசைட்ஸ் நடந்துருக்கு. அப்புறம் ஸ்கூல்லையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அகைன் இதே தான். இது வந்து ரொட்டீன் ஆயிடுச்சு. இப்போ அதை பற்றி பேசுகிறதே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிற மாதிரி. ஏன்னா அதை யார் டீல் பண்ணணுமோ, யார் அதை எடுத்து சரியாக கவனிக்கணுமோ அவங்க செய்ய முடியல. ஏன்னா ஸ்கூல்ஸில் திரும்பி சூசைட்ஸ் நடக்குது. ரேகிங்னாலையா இல்லை அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன, பசங்களுக்கு என்ன, நம்ம எல்லாமும் படிச்சுட்டு தான் வந்தோம் ஸ்கூலில், என்ன நமக்கு புரியலை. இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சண்டை, அப்படி ஒரு பெரிய சண்டை, வெட்டிக்கிற மாதிரி, அடிச்சுக்கிற மாதிரி, அடித்து தள்ளுற மாதிரி, என்னன்னே புரியலை. அது போயிட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையன்னு சொன்னால் அது ஒரு தப்பாக போயிருமோ, நிறைய, அதாவது ஒரு நம்பர் ஆஃப் இது அதுவும் ஃப்ரீக்வன்சி அதுவும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நர்ஸ் எல்லாம் வந்து சூசைட்ஸ் நடந்திருக்கு, 2-3 இது அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் சப்சைட் ஆகிற மாதிரி தெரியல, அது சொன்னோம். தென் மிஸ்டர் விஜய் என்னென்னா செகண்ட் இயர் ஸ்டெப் இன் பண்ணுறாரு. எனக்கு என்னென்னா அதில் என்ன தோணுதுன்னா, செகண்ட் ரீல் ஸ்டார்டிங் அப்படின்னு. ஃபஸ்ட் ரீல் முடிஞ்சு போச்சு 1 இயர். அதில் என்ன பண்ணார்னா, பரந்தூர் போனாரா. அப்புறம் அங்கங்கே அவர் எப்போவுமே முன்னாடி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இவ்வளோ தூரம் ஒரு இதாகிறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அங்கங்கே போய் அவங்க ஃபேன்ஸ் அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பண்ணியிருக்காரு. அவங்க இந்த குரூப்பில் இருக்கிற ஃபேன் கிளப்பில் இருக்கிறவங்களையும் இன்னும் இந்த மாதிரி இவங்களை வச்சு பண்ணியிருக்காரு. அவர் நிறைய இது பண்ணிட்டு தான் இருந்தார். சத்தம் இல்லாமல் சாஃப்டாக அவரோட பேச்சு எப்படி இருந்ததோ அதே மாதிரி போயிட்டு வந்துடுவார். நான் அதையே நிறைய இதில் சொல்லியிருந்தேன். அதனால் செஞ்சுட்டு தான் இருந்தார். அதெல்லாம் ஒரு கிரவுண்ட் ஒர்க்காக இருந்திருக்குங்கிற மாதிரி இப்போ தோணுது. என்னைக்காக அவர் செகண்ட் இதில் வந்து ஸ்டெப்பின் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஒன்றும் ஒரு பெரிய இதாக இல்லை. அதான் செகண்ட் ரீல் ஸ்டார்டிங்கும் இந்த பொலிட்டிக்கல் ஃபில்மு, இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மாக எனக்கு தோணுது. இது வரைக்கும் அவர் ஃபில்மெல்லாம் ஒரு ஆக்ஷன் ஃபில்மு, என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, மாஸாக இருக்கிறது. இது செகண்ட் பொலிட்டிக்கல் ஃபில்ம் வந்து எடுக்கிற ஃபில்மில் செகண்ட் ரீல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வாட் ப்ரோ, எதுக்கு வாட் ப்ரோன்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, அன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் தான் பேசியிருப்பார். இப்போ நம்ம எல்லாமே நிறைய பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ. பட் அந்த 15 மினிட்ஸில் அவர் எதுக்கு அவ்வளோ ரொம்ப டைம் கம்மியாக இருந்ததுன்னு தெரில. அதோட வெளியில் வேறு ஏதாவது இருந்ததா, திரும்பி சினிமா ஷூட்டிங் இருந்ததா என்னன்னு தெரில. 15 மினிட்ஸ் பேசினதுக்கே அவர் வந்து ஹியர்ஸ் டு ரெஃபர் த பேப்பர்ஸ். அது என்ன அப்படி ஒன்றும் முக்கியமாலாம் எதுவும் பேசலை. இந்த ட்ரிபிள் லாங்குவேஜ் இதை பேசினார். ஆஸ் யூஷுவல் அதில் ஒரு இது இல்லாமல், கரெக்டான எந்த ஸ்டாண்ட் இல்லாமல் ஒரு வளவளான்னு தான் செஞ்சார். ஏன்னா இருமொழி கொள்கை தான் இன்றைக்கும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எங்கே இங்கே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அது அப்புறம் பேசலாம் அது. ஆனால் அந்த 15 மினிட்ஸ் பேசுகிறதுக்கு சரியாக ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூஸ் எடுத்துக்கலை. அதுலேயே எதுக்கு ரெஃபர் பண்ணுறது, காமெடி இதெல்லாம் வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோன்னு சொல்கிறது அவர் தன்னால் வர வேண்டியது தானே. இப்போ நம்ம எல்லாமே ஏதோ சில டயலாக்ஸ் எடுத்து சொல்கிறோங்கிறப்போ, ஒரு ஆக்டர் இவ்வளோ ஃபில்ம்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் உதயாநிதி மாதிரி இப்போ சும்மா ஒரு 4 வருஷம் போய் சினிமா ஃபீல்டில் ஒரு ஸ்டார், தானும் ஸ்டார்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எம்கேயோட பேரங்கிற இதில் போகல இல்லையா. அவர் வந்து முதல்ல அவர் எஸ்ஏசி சன்னாக இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு மாஸை க்ரியேட் பண்ணி சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வந்த ஒரு ஆக்டிங்லாம் அவர் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அவரோட ஃபில்ம்ஸோட ஸ்டாண்டர்டை தான் நான் எப்பவும் சொல்லுவேன். எல்லாமே ஆஸ் யூஷுவல் கமர்ஷியலுங்கிறதுல, கமர்ஷியலாக இருந்தாலும் அதில் ஒரு மெசேஜ் இருக்காது. சும்மா அந்த இதை எடுத்து உடச்சிருக்காரு அது இதுன்னு சொல்லுவாங்களே தவிர, ஃப்ரீ பீஸ் கொடுத்ததை வந்து
இது பண்ணியிருக்காரு, ஜிஎஸ்டியை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் லைட்டாக தான் சொல்லியிருக்காரு அது கூட அந்த இது. பட் இங்கே வந்து அந்த பேசுகிறதுக்கு உண்டான சில இதை கூட அவரால் ஃப்ளோவாக பேச முடியல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே தான் க்ளோஸ்டு இதில் தான் பேசியிருக்காரு ஆடிட்டோரியம். அதுலேயே அவருக்கு வந்து பேசுகிறதுக்கு அவ்வளோ இது இல்லை, ரெஃபர் பண்ணார் போய். அப்படியே ரெஃபர் பண்ணிட்டு தான் இவங்க மிஸ்டர் ஸ்டாலினும் உதயாநிதி மாதிரி தான் பார்த்து தான் பேசினார். அதுக்கு தான் எனக்கு தோணுது, வாட் ப்ரோ, வெரி புவர் ப்ரோ, இது ரொம்ப புவராக இருந்தது ப்ரோ உங்கள் இதில். சினிமாலெலாம் நல்லா பேசுவீங்களே ப்ரோ நீங்கள் தம்பி, அது இதில் இதுக்கு ரொம்ப சொதப்பலாக இருந்தது. உங்களோட ஒரு காமெடி சென்ஸ், அந்த ஹியூமர் சென்ஸ் கூட ஃப்ரீயாக வரல, அழகாக வரல. போய் பார்த்துட்டு தான் பேசுனீங்க. அது யார் இது பண்ணுறதுக்காக பேசுனீங்கன்னு தெரில. அதான் இவங்க அடுத்தது நம்ம சொல்கிறது வந்து இந்த ட்ரிபிள் லாங்குவேஜ் இதில் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனுங்கிறது இல்லை. அவங்க கிளியராக இருக்காங்க போல இருக்குது, பட் தே ஆர் கன்ஃபியூசிங் த பப்ளிக். அதுதான். ஏன்னா அவர் சொல்கிறதே ஒரு பக்கம் சொல்கிறாரு, நாங்கள் பண்ணையார் கட்சி இல்லை, சாதாரண கட்சி. இவர் தன்னையும் சேர்த்து சொல்கிறாரு. பட் அவர் எனிஹவ் அவரோட இதை வந்து அவர் தன்னோட லைஃப், அவர் ஹார்ட் அண்ட் மணி தான் நம்ம எல்லோரும் கொடுத்ததா இருந்தால் கூட நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. அதுக்கு வி ஹவ் ரீபெய்டு ஹிம். அது மாதிரி தான் நம்ம அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்தது தான். அவர் நல்ல தன்னோட சேலரி எல்லாத்தையும் தன்னோட ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு இது வந்திருக்காரு. பட் பண்ணையாருக்கு இது இல்லை, நாங்கள் எல்லாம் சாதாரண இதுன்னு சொல்கிறாரு. அப்படி சாதாரண மக்களுக்காக இருக்கிற ஒரு கட்சினா, அந்த கட்சியில் இருக்கிற உங்கள் கட்சியில் இருக்கிற அந்த ஆளுங்க, அவங்க கேர்டஸோட பசங்க இருக்காங்களே, குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம், அவங்க ஏன் படிக்கக்கூடாது இன்னொரு லாங்குவேஜுங்கிறீங்க? தேர்ட் லாங்குவேஜுங்கிறது எதை வேணால் படிக்கலாங்கிறது தானே சொல்கிறாங்க ப்ரோ இங்கே. அதையே வந்து நீங்கள் இவங்களுக்கும் ஜால்ரா அடிக்கிறீங்க, அப்பப்போ அவங்களுக்கும் ஜால்ரா அடிக்கிறீங்க. அதாவது ஸ்டேட்டுக்கும் ஜால்ரா, அந்த பக்கம் ஒரு அடி. அதாவது சின்ன சின்ன பிட்டாப்பு எவ்வளோ, நான் முதல்லையே நான் தான் சொல்லியது. இது ஃபஸ்ட்டு இவர் இது பண்ணுறப்போ விக்ரவாண்டியில் வச்சப்போ அந்த இதை சொன்னேன் நான். என்னென்னா பிட்டாக போட்டேன் ஐயா சாமி நான், இன்னும் இந்த பிட்டு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னாரு இல்லையா சினிமாவில். அதே மாதிரி தான் இப்படி ஒரு பிட்டு, இந்த பக்கம் ஒரு பிட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் தேர்ட் லாங்குவேஜ் ட்ரிபிள் லாங்குவேஜ் இதுக்கு தேர்ட் லாங்குவேஜ் அலோவ் பண்ண மாட்டோம், அது ரொம்ப ஃபோர்ஸபிளாக இருக்குது அப்படின்னு ஒரு இம்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு ஜால்ரா, அந்த பக்கம் ஒரு பாயாசம்னு அந்த பக்கம் ஒரு ஜால்ரா. ரெண்டு பக்கம் அடிச்சுக்கிறாரு இவர். டைலமாவில் இப்படி இதில் சொல்லுவாங்க இல்லையா, முட்டுச்சதில் நிற்கிறான்னு, அது மாதிரி நின்றுட்டுருக்காரு. இவர் எந்த பக்கம் கால் எடுத்து வைக்கலாங்கிறதுல இன்னும் இருக்குது இவருக்கு ஒரு டைலமா, ஆசிலேஷன் இருக்குதுன்னு தெரியுது. தென் நிறைய பேரோட இது அன்றைக்கி வந்திருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரை வந்து இவர் உட்கார வச்சது ஸ்டேஜில், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி நிற்க வச்சது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்தது. அவங்க சில பேருக்குனா அவங்க பார்ட்டி பீப்புளுக்கு கேடர்ஸ்க்கு பிடிச்சிருந்தது. பட் அதர் தேன் தெம் எல்லோரும் சொன்னது வந்து எப்படி அவரை போய் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னு. ஒரு பார்ட்டி இங்கே வந்து உட்காந்துருக்கு, பவரில் உட்காந்துருக்கு, வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பர்சன் யார், பிகே பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜினால் வந்து பவரில் உட்காந்துருக்கிறவங்க ஹைட் பண்ண பார்த்தாங்க. எல்லோரும் பேக்ரவுண்டில் பிஹைண்ட் த சீன் தான் அவங்களெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் இப்போ இவர் வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ், நான் இவரோட தான் டீல் பண்ணுறேன், அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல ஒன்றும் இது இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம என்ன புரோக்கர்ஸ் மாதிரி தானே. இந்த இப்போ வீடு வாங்குறதுக்கு, லேண்டு வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிடில் பர்சன் இருக்காங்க இல்லையா, மிடில் பர்சன் போய் அவங்க சொல்கிறது தானே எடுத்துக்கிறோம், ரெண்டு பக்கம் பேசி சரி பண்ணிடுவாங்க. அது மாதிரி மிடில் பர்சன் மாதிரி தானே இவரும். இவர் வந்து என்னென்னா அவரோட இடத்துலையே, அது எல்லோரும் சொல்கிற மாதிரி அவரோட இடத்துலையே அவருக்கு ஸ்லிப் ஆகிட்டார், அவருக்கு பவர் வர முடியல. ஒரு பெரிய பார்ட்டியோட லீடர்னு கூட உட்கார வச்சுருக்கலாம், ஒரு சேமாக உட்கார வச்சதோட ரீசன் வந்து அவரும் பிகேயும் வந்து ஜன் சுராஜ்னு ஒரு பார்ட்டியோட லீடராக இருக்கார். அவர் அங்கே ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது வேறு. பட் எனக்கா அவர் ஒரு பார்ட்டி, தனக்கும் ஒரு லீடர் ஆகணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. எவ்வளோ பேருக்கு தான்டா நான் ஹெல்ப் பண்ணுவேன், நானும் ஒரு பார்ட்டி ஆரம்பித்து பார்க்கலான்னாரு. ஆனால் சொந்த ஊர்லேயே அவன் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ண முடியல. இன்னொருத்தருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னென்னா முதலே ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்து இங்கே கருணாநிதி வந்த மாதிரிங்கிற மாதிரி தான் போகும். என்னென்னா இங்கே எப்படி இருக்குது, ஆன்டி இன்கம்பரன்சியா இல்லை ப்ரோ இன்கம்பரன்சியா, அந்த இதுதான் பார்ப்பாங்க. இங்கே பல்ஸ் எப்படின்னு பார்ப்பாங்க. தென் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதை வாங்கிட்டு ஆஃப் ஆயிடுவாங்க, இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்களோட
ஓட் பேங்க்குங்கிறது கம்மியாகாமல் அப்படியே இருக்கா, இன்னும் வந்து டெப்டி சிஎம் அதாவது வாரிசை ஏற்றுக்கிறாங்களா, எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இல்லை டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, கன்சர்ன் இருக்கா அவங்களுக்கெல்லாம், இல்லை டிஸ்கன்சர்னில் இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து பார்த்துருவாங்க. அவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க இல்லையா, பீப்புள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு இவங்க ஒரு பில்டப் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து செந்தில் பாலாஜி சொல்கிறார் இல்லையா, எம்கே ஸ்டாலினோட இந்த கவர்மெண்ட் மேலே ஆன்டி இன்கம்பரன்சி இல்லை ப்ரோ இன்கம்பரன்சி தான் இருக்குன்னு. அந்த ப்ரோவுக்கு சொல்லணும், இங்கே தானே போனார். வாட் ப்ரோ, அது நீங்கள் எப்படி ப்ரோ சொல்லலாம்? ஒரு 4 பேர்கிட்ட நீங்கள் பேசினோன்னே உங்கள் இபி இதுலேயே எல்லோரும் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஆன்டி இன்கம்பரன்சியில் தானே ப்ரோ இருக்காங்க, நீங்கள் பேசுகிறீங்க. அது எப்படி உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சு, இன்னும் 1 இயர் இருக்கே, அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது சரி, சொல்லியாவது உங்கள் இதை தீர்த்துக்கிறீங்க. அதெல்லாம் எலெக்ஷன் போது தான் தெரியும் எல்லாருக்கும். அந்த எலெக்ஷன் போது சைலண்ட்டாக இருந்துட்டு அது என்ன கொடுத்தாலும் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு அங்கே போய் இதில் ஒரு குத்து அதில் ஒரு குத்துன்னு காமெடி வருது இல்லையா, அந்த மாதிரி செய்கிறவங்க தான் இருப்பாங்க. இன்னும் எல்லாத்தையும் ஒன்று செய்யலாமல் இவங்க எல்லாம் பப்ளிக்லாம் ஒன்று செய்யலாம். ஒரு காமெடியில் வந்த மாதிரி ஓன்ட்ட வாங்கினதுக்கு உனக்கு ஒரு குத்து, அவன்கிட்ட வாங்கினதுக்கு அவனுக்கு ஒரு குத்துன்னு போட்டால் எல்லாமே செல்லாமல் போயிடுச்சுன்னா நோட்டாவுக்கு செல்லாமே போயிடணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். அப்போவும் வந்து எல்லோரும் அதை செய்ய மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் இதில் வரும். இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம பப்ளிக்கும் மாறணும். இவங்க வந்து ஆன்டி இன்கம்பரன்சியா ப்ரோ இன்கம்பரன்சியாங்கிறது பப்ளிக் தான் சொல்லணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக பெரிய ஸ்க்ரீன் போட்டு மறைக்க போகிறாங்களா இல்லை சரி பண்ணிட போகிறாங்களா, எல்லாருக்கும் அப்படியே எல்லாம் ஒரே இதுவா என்ன சொல்கிறது, பழைய இதில் எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் இதில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஜுவல்யமாக அப்படியே இது பண்ணிட போகிறாங்களா, எல்லாத்தையும் மாற்றிட போகிறாங்களா என்னன்னு தெரியல. நடக்கிறது நல்லா இருந்ததுன்னா கொஞ்ச நாளைக்குனால எல்லோரும் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போடட்டும், யாருக்கு போட்டால் என்னென்னு. அப்புறம் மிஸ்டர் சீமானோட இது நான் எல்லோரும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போவும் நான் அந்த மிஸ்டர் உதயாநிதியோட இது ரைசிங் சன் சிம்மரிங் டவுன்கிற ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அதை யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணல, நான் தான் சொல்லியிருந்தேன். மதர் தெரேசாவா அப்படின்னு சொல்லி விஜயலக்ஷ்மி அப்போ கேட்டிருந்தார். அவங்க ஒன்றும் மதர் தெரேசா இல்லையே, அதை யாருமே இப்போ விமன் ஃபோரம்லேருந்து யாரும் சொல்லலை, அதை பாயிண்ட் அவுட் பண்ணல. மதர் தெரேசா ஒரு ஆக்ட்ரஸ், அதான் ஆக்ட்ரஸ்னால் என்ன, ஆக்டராக இருக்கிறவங்க வந்து சினி ஃபீல்டுக்கு எதுக்கு வராங்க அது தெரியணும் இல்லையா. அது தெரியாமல் இவரும் சினி ஃபீல்டில் இருக்கிற ஒரு பர்சனே தன்னோட ஆக்ட் பண்ண இல்லை ஆக்ட் பண்ண டைரக்ட் பண்ண ஒரு ஆக்ட்ரஸையே இந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறது நான் தான் சொன்னேன். அவங்க மதர் தெரேசாங்கிறது அப்போ மதர் தெரேசாவையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இவங்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது, 2 பேரையுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு இது. அது வந்து இந்த இதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு மட்டும் இல்லை, இது ஒரு மாதிரி டெலிகேட்டாக இருக்கிற ஒரு மேட்ரு இது. ஏன்னா மியூச்சுவல் அவர் சொல்கிறது இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக ஒரு இது பார்த்தேன், இது ஒன்றும் ஃபோர்ஸபிள் இது இல்லையான்னு. ஓகே, மியூச்சுவலாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு இருந்தால் அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது. பட் என்னைக்கும் அவங்க சைடில் என்ன சொல்லலாம்னா, அந்த ஆக்ட்ரஸ் சைடில் அவங்க அப்பப்போ ஏன் ஆஃப் ஆனாங்கன்னு தெரில, வேணும்னா இக்னைட் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு தடவை கம்ப்ளைண்ட் லார்ஜ் ஆச்சுன்னா அதை வந்து எப்போ வேணால் லைஃப் கொடுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே. ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்து போட்டாங்க முன்னாடி, அதை வந்து எடுத்து எப்போ வேணால் யார் வேணால் எந்த பார்ட்டி வருதோ அந்த பார்ட்டி வந்து அதுக்கு எப்படி இதை வந்து இது பண்ணி செட்டில் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி தான் எடுத்துக்கணுங்கிறது இருக்குது. அதான் அவர் வந்து இது ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி தான் இது செய்கிறாங்கன்னு. பட் நம்ம சொல்ல வேண்டியது அந்த இது மதர் தெரேசா மேட்டர் இருக்கட்டும், அவரே அது ரியலைஸ் பண்ணால் அது ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லணும்னா, அவங்க வீட்டை அந்த செக்யூரிட்டி பர்சனை வந்து டீல் பண்ண இது சரியாக இல்லை, மேன் ஹேண்டில் பண்ண மாதிரி. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புளாக இருந்தால் கூட அவங்க யாரையும் வந்து டச் பண்ணக்கூடாதுங்கிறது இருக்குது. அது இன்னும் எவ்வளவு இது வந்தாலும் இது மாறப்போகிறது இல்லைங்கிறது தெரியுது. இவங்க யாரோட இதில் வந்து ஆர்டர்ஸ் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பர்சனலாக போய் அப்படி ஒரு அவர் எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் இல்லை, ஒரு சாதாரண செக்யூரிட்டியை போடுங்களேன். நம்ம வீட்டிலே ஒரு செக்யூரிட்டி இருந்தார்னா விதவுட் அவர் நாலேஜ் ஆர் பெர்மிஷன் உள்ளே வரவிட மாட்டோம். பெர்மிஷன் கேட்டு தான், ஆண்டவனே ஆனாலும். புராணத்துலேயே ஒரு இது உண்டு, அது புராணம் நம்புறவங்களாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஈஸ்வரனுக்கே செக் வச்சானா யார், கணேசன். நீ வரக்கூடாது, எப்படி உன்னை தெரியாது, எங்கள் அம்மா வந்து பெர்மிஷன் கொடுத்தா தான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொன்னானா. உடனே வெட்டினானா, யார், ஈஸ்வரனே வெட்டியிருக்கான்.
எனக்கு பிடிச்ச ஈஸ்வரன் தான் வெட்டியிருக்கான். சிவ குடும்பத்திலே அது ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செக்யூரிட்டி, ஒரு காடோட இது வந்து யாராக இருந்தாலும் ஒரு செக் வச்சு அதுக்கப்புறம் தான் ஈ கேன் அலோவ். ஏன்னா யார் பே பண்ணுறாங்களோ அவர் ஒன்றும் செக்யூரிட்டிங்கிறது பர்சனல் செக்யூரிட்டி தானே உங்களுக்கு. ஹீ இஸ் நாட் பெய்ட் பை த கவர்மெண்ட் இல்லையா. அவர் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கு ஒர்க் பண்ணுறாருங்கிறப்ப அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் விடுவோங்கிறது சொல்லியிருக்காரு. பட் டிவியில் காட்டின சேனல்ஸில் காட்டின சில விஷயங்களை பார்க்குறப்பவே இவங்க ஃபோர்ஸபிளாக தான் உள்ளே அவரை பிடிச்சி தள்ளிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யாராக இருந்தாலும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் சில இது தன்ட்ட இருக்கிறத எடுத்து காட்டியிருக்கலாம். இவங்க சில இது டிபார்ட்மெண்ட் பீப்புள் எப்போவுமே ஒரு சில இடத்துல அரகன்ஸ் அவங்க காட்டுறாங்க, அவங்களோட பவருங்கிறத காட்டுறாங்க. பட் பவருங்கிறது எப்படி காட்டணுங்கிறது அவங்க ஸ்லிப் ஆயிடுறாங்க அதில். அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. மிச்சப்படி நமக்கு அந்த கேஸில் எப்போ வேணால் விஜயலக்ஷ்மியும் சமாதானமாகலாம், இவர் மிஸ்டர் சீமானும் எப்போ வேணால் இது அவங்களோட இது பர்சனல் இது எவ்வளவோ நடக்குது இன்சிடென்ட்ஸு. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து லைஃப் வருதா, சில இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் இதனால் லைஃப் கொடுத்து அதை இது பண்ணுறாங்க. சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அது லைஃப் கொடுத்து அவங்களுக்கு அதில் பெனிஃபிட் இல்லை, கெயின் இல்லைன்னா அவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. இதுதான் மேட்ரே. அதில் ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு இது இல்லை. பட் அதுதான் இப்போ ஹாட் டாபிக்ன்றதுனால பேசுகிறோம். மிச்சப்படி நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம பார்ட்டி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிர்கட்சிகளே இல்லைன்னு அம்மா சொன்னாங்க அசம்பிளியில். அதுக்கே நான் இப்போ சொன்னேன், எப்படி அம்மா சொல்லலாம்? எதிர்கட்சி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எதிர்கட்சிங்கிறது இருக்குமே, டம்மியாவது ஒரு கட்சி இருக்கணும் இல்லையா? அது வந்து இல்லாமல் எப்படி இருக்கும்? அம்மா அப்படி சொல்லிட்டாங்களேங்கிறத நான் சொன்னேன். இப்போ எனக்கு வந்து அது காமெடியாக நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் நான் வந்து ஒரு இங்கே யாரெல்லாம் நீங்கள் ஏடிஎம்கே கேடர், ஏடிஎம்கே பார்ட்டியோட வெல்விஷர்னு சொல்கிறீங்களோ அவங்கள எல்லாரையும் விட நான் ஒரு பெரிய, எனக்கு உங்களெல்லாம் விட எனக்கு ஜாஸ்தி அதில் வந்து இது இருக்குதுன்னு சொல்லுவேன். இன்ட்ரெஸ்ட் வெல்விஷர் நான். எனக்கு அதோட பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு அது நல்லா வர்றதில் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லேடி நானே அதை காமெடியாக சொல்லி நான் என்னோடய மனசை இது பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்னா, கண்ணு கெட்டின தூரம் வரையும் எதிர்கட்சியே இல்லைன்னாங்க. இப்போ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இங்கே அலையன்ஸ்க்கே யாரும் வர மாதிரி தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்லேருந்து என்னோடய ஸ்டார்டிங்கில் என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து அலையன்ஸ் பார்ட்டியால் தான் ஒரு பார்ட்டியோட இது இருக்குன்னா, நம்மலாம் இவ்வளோ டிராவிடியன் பார்ட்டி மட்டும் இல்லை, இங்கே இவ்வளோ வருஷம் நம்ம மோர் தேன் த டிஎம்கே பார்ட்டி கவர்மெண்ட், நம்ம இதுதான் ஏடிஎம்கே ஹேஸ் பீன் இன் த கவர்மெண்ட் ரூலிங் இதில் இருந்திருக்கு. அப்போ நமக்கு ஒன்றும் யாரோட சப்போர்ட் வேண்டியதில்லை. பட் இவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்கள், சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு இதை பண்ணுறதுக்கு, நம்மளை வீக்கன் பண்ணுறதுக்கு பார்ட்டியை சொல்கிறாங்க. உங்களுக்கு யாரும் வராது, வரமாட்டாங்கன்னு. இங்கே எல்லாரையும் வச்சு தான் நீ வரணுன்னா ஓம் பவர் என்ன? ஒரு ராஜா ரூலருங்கிறாங்க. ராஜா தனியாக தான் போய் அடுத்த ராஜ்யத்தை இது பண்ணுவான், ஃபைட் பண்ணுவான். கூட வந்து அவன் படம் தான் இருக்கும், அவனோட சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க. நாட் வித் அனதர் இது வச்சுக்கிட்டு போய் பண்ணான்னா அது ஒரு சின்ன ராஜா தான் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய ராஜாவை எதிர்ப்பாங்க. அதுதான் சின்ன ராஜாவாக இருக்காங்க பாருங்கள். அதாவது சின்ன கம்பெனி பார்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டின்னு ஒன்று உட்கார வச்சுருக்கு இல்லையா பவரில். அதே தான் என்ன செய்யுது, இப்போ வந்து ஓன்ட்ட யாரும் வரலங்குது. நம்ம பெரிய பார்ட்டி, நம்ம லீடர்ஸ்லாம் யார்? அம்மா, தலைவர். நமக்கு யார் வந்தால் என்ன, வரலைன்னா என்னன்னு. அதே மாதிரி எந்த டிபேட் எடுங்க, எல்லாத்துலையும் என்ன சொல்கிறாங்க எல்லோரும், இந்த மாதிரி வந்து இது உங்களுக்கு அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கோ, அவனை எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. அவனை எல்லாம் நம்ம விரட்டி விட்டோங்கிறதோட அவன் தப்பு பண்ணது தானே விரட்டி விட்டோம். அதுவும் தவிர பார்ட்டியோட இவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி பார்ட்டிங்கிறது மெயின்லி பிகாஸ் ஆஃப், நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் யாராவது வந்து எனக்கு கமெண்ட் போட்டாலும் எனக்கு அதை பற்றி ஐ டோன்ட் கேர். பிகாஸ் நான் வந்து ட்ரூத்தை தான் சொல்கிறேன். பார்ட்டி இவ்வளோ தூரம் வீக்கன் ஆகிட்டு அதோட டிஸ்ட்ரக்ஷன் மெதுவாக டீட்டரேட் ஆகிறதோட ரீசனே பிகாஸ் ஆஃப் தட் ஃபேமிலி. அவங்க ஒரு பக்கம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா கூட ஒரு பவருக்கு வந்து உட்கார வச்சு பண்ணாங்க. பவர் வந்து மக்கள்லாம் வெர்டிக்ட் கொடுத்தது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் இந்த குரூப் வந்து ஒரு சேஃப்டிக்கு தான் அம்மாவுக்கு இருந்தாங்க. அவங்க பவரில் அம்மா வந்ததோட ரீசனே அம்மாவோட ஃபேஸ் வேல்யூ. அம்மா வந்து ஒரு டேலண்டட் லேடி, ஸ்கில்டு லேடி. அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க, பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்கங்கிறதுனால தான் வெர்டிக்ட் கொடுத்தாங்க. ஈவன் தோ ஷி வாஸ் அக்யூஸ்ட்னா கூட
தே கேவ் த வெர்டிக்ட். அவங்க ரூலிங்கில் வர்றதுக்கு அவங்க கொடுத்தாங்க, வெர்டிக்ட் கொடுத்தாங்க, மேண்டேட் பண்ணாங்க. அதுதான். ஆனால் அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பார்ட்டிக்கு ஸ்லோவாக டீட்டேரேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே அந்த ஃபேமிலி தான். அவங்க வந்து அம்மாவையும் சரியாக கவனிச்சிக்கலை, அதோட வேறு கட்சியை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஏதோ காசை வாங்கிட்டு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க. கூவாத்தூர்டா எல்லாம் சொன்ன விஷயந்தான் அது எல்லாமே. கூவத்தூரில் வந்து அகைன் அண்ட் அகைன் நான் வந்து இபிஎஸ்க்கு வந்து நான் இபிஎஸ்லாம் எனக்கு சப்போர்ட் தான் நான் பண்ணுறேனே தவிர அவரை வந்து நான் சொல்கிறதுனால எனக்கு ஒரு கெயின் கிடையாது. பட் நான் சொல்கிறேன் என்னோடய அதாவது நீங்கள் வந்து ரீசனிங்கோட ஒரு திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாரும் போய் கேமரா வச்சு பார்க்க வேண்டாம், ரீசனிங்காக திங்க் பண்ணிங்கன்னா தெரியும். கூவத்தூர் இது ஃபுல்லாக இன்சிடெண்ட் நடந்ததே அந்த பார்ட்டியை வந்து அப்படியே சேஃப்கார்ட் பண்ணி இன்டாக்டாக அப்படியே இருந்து திரும்பி உட்கார வைக்கணும்னு நினச்சதோட ரீசனே சசிகலா தான் வரணும்னு நினச்சது. அடுத்தது தான் இம்ப்ரிசன்மெண்ட் ஆகி ஜெயிலுக்கு போனால் கூட இங்கே வந்து அவங்களோட இவருங்க அக்கா பையன் அதாவது சின்னம்மான்னு கூப்பிட்ற டிடிவி வந்து உட்காரதுக்காக தான் இன்டாக்டாக பண்ணி அது எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து மிஸ்டர் ஓபிஎஸ் சொல்லக்கூடாது. அவர் எனக்கு சொல்கிறாரு என்னென்னவோ எல்லோரும் கெஸ்ஸிங்லாம் ஒயில்டா. ஆமாம், தங்கம்லாம் கொடுத்தாங்க. உடனே எல்லோரும் ஆஹா தங்கம்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் பண்ணாங்க. இது எப்போவுமே காலங்காலமாக நடக்கிறதா பொலிட்டிக்கலில். என் தலைவரும் அம்மாவும் தான் இதெல்லாம் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பவர் என்ன தெரியும். அதனால் அவங்க மிச்சம் எல்லா பார்ட்டியும் பண்ணியிருக்குங்கிறாங்க. நிறைய பார்ட்டிஸ் பண்ணியிருக்கு. அது இபிஎஸ் பண்ணாருன்னு இவர் எதுக்கு ஒரு சேனலில் உட்காந்துட்டு சொல்கிறாரு? இவர் இவ்வளவும் பேசுவாரா? ஆனால் இவர் கட்சி வந்து கொடுக்கணுமா? இவர் வந்து இவராக பேசுகிறாரா இல்லை யார் டயலாக் இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க இப்படி பேசுகிறாரு, லூஸ் ஸ்டாக் விடுறாரு. தங்கம்லாம் கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கேட்காதீங்க, இப்போ சொல்லிட்டு கேட்காதீங்கிறாரு. அப்போ பிட்டு பிட்டாக போடுறாரு இவர். ஒரு பக்கம் பிட்டு போடுறதுல நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும். பிட்டுன்னா பிட்டு ஃபில்மு இல்லை, பிட்டாக போடுறாங்க. பிட்டு போட்டு போட்டு எல்லாருக்கும் நிறைய ஒரு கெஸ்ஸிங்க்கு வைல்ட் இமேஜினேஷனுக்கு கொண்டு போய் விடுறாங்க. இதை வச்சுட்டு நிறைய பேர் பேசலாம். அது அவர் பேசலாமா அன்றைக்கி? அது மாதிரி சொல்லலாமா? சொல்லிவிட்டு இவரோட பார்ட்டியில் அன்றைக்கி அவ்வளோ தூரம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதோட இது மெயின் இது வந்து ரீசன் விகேஎஸ் குரூப்பாக தான் இருக்கணும். டிடிவி தான் வந்து உட்காரதுக்காக தான் ஆர்கே நகரில் அவர் வந்து அப்போ அடுத்தது இது பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆர்கே நகர் அந்த இதெல்லாம் வந்து இங்கே வேறு இதெல்லாம் வேக வேகமாக எடுத்து இது பண்ணிடுவாங்க. எவ்வளவு கேஸ் இருக்குது இப்போ இடியிலே வந்து எவ்வளோ இது ரெய்டு விட்டாங்க. அதோட இது எதுவுமே நம்ம கொடுக்கறதில்ல. நான் தான் சொன்னேன் ஜிஎஸ்டி அது இது அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா ஹவாலா, இதெல்லாம் ஹவாலாக்கு போகிற நீங்கள் ஹவாலா அங்கே வெளியில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து ஸ்விஸ் பேங்க்கில் இருக்குது, அதில் இருக்குது, இதை கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் செய்யலை நீங்கன்னு உதயாநிதி சொல்கிறதோட இதே அது இன்னும் போகாமே அது இங்கேருந்து ஃப்ளட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிளாக் பண்ணலாம் இல்லையா மோடிஜி? அதுவும் பண்ணுறதில்ல. இன்னும் போயிட்டே தான் இருக்குது எல்லாமே எல்லா பக்கமும். அதை பிளாக் பண்ணாலாவது நம்ம நேஷனுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். எவ்வளவு இடி கேசஸ் இருக்குது. இவங்க வீட்டில் ரெய்டு விட்டாங்க, அவங்க வீட்டில் அதோட இதுவும் வரல. டிடிவி மேலேயும் எவ்வளவோ அந்த கேசஸ்லாம் என்ன ஆச்சு தெரியல. அப்படி அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே டெட்டாக கிடக்கு. திரும்பி லைஃப் வருது. இப்போ விஜயலக்ஷ்மி கேஸ் மாதிரி தான் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும் நிறைய. அப்புறம் திடீர்னு எப்படி உள்ளேயே தூங்கிட்டு இருக்கான் பூதம்னு திடீர்னு கிளம்பி வருது. இந்த பூதம் அப்பப்போ வருது. இதை நம்ம மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். யார் யார் எப்படி எப்படிலாம் சேர்ந்துருக்காங்கங்கிறத நம்மளாக தான் நம்ம கரெக்டாக அதை ரீசனிங்கோடு நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். எல்லா இதுவும் என்னங்கிறது தெரியும். நம்ம அதனால் யாரையும் நம்பி நம்ம இல்லைங்கிறத காட்டணும் இந்த எலெக்ஷன்லையாவதுங்கிறது தான் என்னோடய இது. அதர் தேன் தட் பார்ப்போம். இன்றைக்கி 8 மணிக்கு ஆஜராகிட்டு அதில் என்ன செய்கிறார் சீமான்றதை பார்ப்போம். ப்ரோ விஜய் வந்து எப்படி கொண்டு போகிறாரு பார்ப்போம். மெயினாக வந்து விஜய் வந்து உட்கார வச்சார். அப்புறம் இவங்க என்ன 2 பேரும் எம்ஓயு மாதிரி இவர் அங்கே போய் இதில் பேச போகிறதா வேறு சொல்கிறாங்க. இவர் அங்கே போய் வாய்ஸ் கொடுக்க போகிறாரா இதில் பீகாரில் வந்து அவர் அன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் பேசவே இல்லை. அதனால தான் இன்னமும் தான் ஏதோ பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க ஒரு சேனலில். பட் அவர் அன்றைக்கி ஏன் பேசலைன்னா சில இது சொல்லாமல் இருந்ததோட ரீசன் எஜுகேஷன் பாலிசியை பற்றி அவருக்கு பேசுகிறதுக்கு ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு பீகாரில் தான் மெயினாகவே நிறைய இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்கிறது ஃப்ராடுலண்ட்டாக வர்ற சில இவங்க வந்து அங்கே தான் போய் எடுப்பாங்க. மைதிலி யூனிவர்சிட்டின்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸும்பாங்க. அது மாதிரி அங்கே எஜுகேஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கிற ஸ்டேட் தான் பீகார். அவங்க வந்து எஜுகேஷனை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை. பட் இவர் போய் அங்கே என்ன செய்ய போகிறாருங்கிறதும் தெரியல. விஜய் போய் அங்கே என்ன மாதிரி வாய்ஸ் கொடுக்க போகிறாரு, அவருக்கு எப்படி சப்போர்ட்டாக நிற்க போகிறாருங்கிறதும்
தெரியல. இதே மாதிரி ஐயாசாமி அப்படின்னு பிட்டு போடுறாரா, இல்லை இங்கே போடுற பிட்டு அங்கே போட முடியாது. அவருக்கு இவர் இன் வாட் வே ஹி இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஹிம் தெரில. பிகே எந்த இதில் இவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாருங்கிறதும் தெரியல. நெக்ஸ்ட்டு மூவில் தெரியும், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப தெரியும். ஓகே, see you all, bye bye.